வணக்கம் நண்பர்களே. நம்ம கரண்ட்டில் பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 6ல் ஏர்லி எஜுகேஷன் ஆல்ரெடி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ மருது சகோதரர்கள்லேருந்து பார்க்கலாம். அப்படியே தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு பார்த்துருவோம். கன்வென்ஷனும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஏன்னா படிக்க மறந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஒன்று படிச்சுட்டு இன்னொன்று போனோம்னா படித்தது மறந்து போயிடும். எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கணும். சரியா? ஸோ இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். இருந்தாலும் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு டியூன் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த டாப்பிக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் அவங்க கொஷின் மேலாப்பில் கேட்குறாங்க. சில டாப்பிக்கில் அவங்க கொஷின் டீப்பாக கேட்குறாங்க, நம்ம மேலாப்பில் படிச்சிருக்கோம். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கணும். ஸோ இப்போ திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி. ப்ரொக்ளமேஷன், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஆங்கிலேயருக்கு எதிராக போராட அழைப்பிடுத்தார் மருது சகோதரர்கள். 20,000 பேரை திரட்டியிருக்காங்க. ஸோ ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஜாதி மதம் இனம் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் நிறைய பேர் திரண்டிருக்காங்க. ஸோ அதை வெளியிட்டவங்க மருது பாண்டியர்கள். இன்னொன்று, அந்த ப்ரொக்ளமேஷனை திருச்சிராப்பள்ளியில் 2 இடத்துல ஒட்டுறாங்க. ஒன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் சுற்றுச்சுவர், இன்னொன்று நவாப்புடைய கோட்டை, ஆற்காடு நவாப்போட கோட்டை திருச்சியில் இருந்திருக்கு, அங்கே ஒட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மருது பாண்டியன் அப்படிங்கிறது சிம்பிள் ஆன்சர். தென் கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள். பாளையங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாளையக்காரர்கள், இந்த பாளையக்காரர்கள் முறையை ஆரம்பித்து வைத்தவர் 1529 நமக்கு கிருஷ்ணதேவராயர் இருக்கும் பொழுது மதுரையினுடைய முதல் நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கருடைய தளவாய் அரியநாத முதலி, இவங்க தான் 72 பாளையங்களா பிரித்து வரி வாங்குறாங்க. அப்போ பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு வரி கொடுக்குறாங்க. கடைசி நாயக்கர் மீனாட்சி. மீனாட்சி அவங்கிறவங்க விஷம் குடிச்சு செத்து போறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் கொடுக்குறாங்க. ஸோ ஆற்காடு நவாப்கிட்ட எல்லாமே கை மாறிடுது. நவாப்ல பார்க்கும்போது ஆற்காடு நவாப்பாக அன்வார்தீன் அப்பாயின்ட் பண்றாங்க. அவருக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் நிறைய மைக்ரோவா நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியாது. பட் பெரிய தலைங்க அன்னைக்கு யார் இருந்தா அப்படின்னு ஒரு மேக்ரோ வியூ நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ ஆற்காடு நவாப்பா அன்வார்தீன் இருக்கும் பொழுது அவரை சேலஞ்ச் பண்ற சந்தா சாஹிப். இதுக்கப்புறம் அன்வார்தீனோட பையன் முகமது அலி தான் ரொம்ப வருஷம் நவாப்பா இருக்காரு. எல்லா சண்டையுமே முகமது அலிக்காக தான் போடப்படுகிறது. சரியா? அப்போ பாளையங்கள்ல கம்பெனி சீர்திருத்தம் கொண்டு வந்தது எதனால? முகமது அலிக்கு நான் போர்ல ஹெல்ப் பண்ணேன், முகமது அலி எனக்கு கடன் கொடுக்கணும், அவருக்காக நாங்க வசூல் பண்ண போறோம், அப்ப நாங்க சீர்திருத்தம் பண்ணுவோம். இதை எதிர்க்கிறாங்க. அப்ப இது கரெக்டான ஒண்ணு. கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, ரொம்ப அதிகமா வரி விதிக்கிறாங்க. ஏன்னா முகமது அலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, நிறைய பண உதவி செஞ்சிருக்காங்களா, ஸோ தட் நிறைய வரியை வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து 1798 ஏற்பட்ட பஞ்சம். அப்போ ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பார்க்கும்போது கரெக்டாக வரி கட்டியிருக்கார். ஆனால் அவரால் 1798 கட்ட முடியாமல் போச்சு. அதனால ஜாக்சன் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 3 மணி நேரம் நிற்க வச்சு, ஏற்கனவே கட்டபொம்மன் வீடியோ சொல்லியிருக்கேன் நான், அவ்வளோ இன்சல்ட் பண்ண அவர் கோவம் வருது. அடுத்து கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள், நிறைய போர் புரியுறாங்க. சரியா? ஏன்னா கம்பெனி வரும்போது வியாபாரத்துக்காக வந்திருக்கான். பட் நம்ம வீக்காக இருந்திருக்கோம். நம்ம ஏன் இப்போ நம்ம கூட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு தோணும், ஒரு டைம் மிஷின் மட்டும் இருந்ததுன்னா நம்ம பின்னாடி போயிட்டு பிரிட்டிஷ் எல்லாம் இப்படி பண்ணிடுவோம். அந்த காலத்தில் நமக்குள்ள தேசியம், நம்ம எல்லாரும் ஒருதாய் மக்கள் அப்படிங்கிற உணர்வே கிடையாது. பிரிட்டிஷ் ஒரு காமன் எனிமி இருந்ததுனால தான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். அவன் நம்ம எல்லாத்தையுமே அடிச்சிருக்கிறான் நம்ம உதவியோடைய. ஸோ இதில் எல்லாமே கரெக்டு. அடுத்து தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. எஸ். தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. ரெண்டுமே சரியான விளக்கம். தலைவர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை. பிரிட்டிஷ் ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் பொழுதும், ஏன்னா அவன் ஒரு கம்பெனியா உள்ள வந்திருக்கான். கம்பெனியா வந்தவன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்மள்ட்ட இருந்து பருத்தி ஆடைகளையும் நறுமண பொருட்களையும் வாங்கி குடோன்ல வைக்கிறான். அதுக்கு பதிலாக நம்மள்ட்ட தங்கமும் வெளியும் கொடுக்குறான். அப்ப இது பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி ஏந்திய சிப்பாயை வச்சுக்கலாமா நம்மள்ட்ட பர்மிஷன் கேட்கறான். சரி வச்சுட்டு போ, உனக்கு எப்படி நாங்க செக்யூரிட்டி கொடுக்கறது, நீயே பாத்துக்கோங்கிறோம். அப்புறமா நம்ம சண்டை போடும்போது என் ஆள் சும்மா தான் இருக்கான், வேணும்னா சண்டைக்கு கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி சொல்றான். நாமளும் அவனை கூப்பிட்டுக்கிறோம். பார்த்தா அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கும் போது சண்டையில ஜெயிக்கிறோமா? அப்ப அதனால என்ன பண்றோம், இனிமே நம்ம ஜெயிக்கணும்னா அவனை வாடகைக்கு எவ்வளோன்னு கேளு அப்படின்னு பிரிட்டிஷையோ பிரெஞ்சுக்காரங்களையும் நம்ம சேர்த்துக்கிற பழக்கம் வந்துருச்சு. அதனால நமக்கு கிடைக்குது. அப்புறமா நம்ம தான் வள்ளல்கள் ஆச்சே, இந்தாப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் ஜெயிச்சிட்டேன், இந்த ஊரை நீ வச்சுக்க, இந்த கிராமத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சேர்த்து நம்மளோட சேர்ந்து இன்னொருத்தர் அடிப்பான். இப்படிதான் என்ன பண்ணியிருக்கான், நம்மளை மொத்தமா காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தலைவருடைய ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது கரெக்டு தான். கான்சாகி போச்சு தாங்க புலித்தேவர் அடிக்கிறாரு. அடுத்து கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்றியது. இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. சரியான ஒண்ணு. மருது பாண்டியர்கள் சின்ன மருது பெரிய மருது அவங்க தான் வெளியிடுறாங்க. இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது. எஸ், அது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது. பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை. தேசிய சிந்தனையை வெளிப்படுத்தியதாக அமைந்தது.
இந்த பிரகடனத்துக்கு பேரு ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காரு. இந்தியாவிற்கு பழைய பேர் ஜம்புத்தீவு. சரியா? அப்ப இது தவறான ஒண்ணு. 3 மட்டும் தவறு. ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை பிரகடனம் கண்டித்தது. எஸ், ஆற்காடு நவாபினுடைய அரசியல் நடவடிக்கைகள் கண்டிக்கிறாங்க. ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமான பகுதிகளை பிரிட்டிஷ் அழகா எடுத்துக்கிறாங்க. உன்னை எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டே இருக்காங்க. உனக்காக நாங்க ஏன் சண்டை போடணும், பேசாம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் சொல்லி 1801 ஜூலை மாசம் 31ஆம் தேதி கர்நாடக உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி மதராஸ், அதாவது எல்லா பகுதிகளிலுமே பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாகிறதுக்கு காரணமா இருக்காங்க. மதராஸ் மாகாணம் உருவாக்கம். மருது பாண்டியரின் தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவைகள். அழகா புக்லேயே கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய தலைமையகம் சிறுவைகள். இதுல வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது பாண்டியர்களும் எங்க தங்கி எங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, 2 பேரும் எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவைகள்ல பார்த்தோம்னா பழையனாறு அப்படிங்கிற இடம். பழையனாறு. இந்த பழையனாறு அப்படிங்கிறது 10th புக்ல இல்ல, +1 புக்ல மட்டும்தான் இருக்குது. பழையனாறு கோட்டையில சந்திச்சாங்க அப்படிங்கிறது. அங்க சந்திச்சுட்டு திரும்பி போற வழியில தான் என்ன பண்றாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பிளான் பண்றாரு, சிவகிரியை அட்டாக் பண்றாரு. சிவகிரியை தொட்ட உடனே பிரிட்டிஷ் பானர்மேன் தலைமையில படையை கிளப்பிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரியை தாக்கிட்டாரு. இனிமே நம்ம கட்டபொம்மன் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அடுத்து மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டது? ஒரு திருச்சியில பார்த்தோம்னா திருச்சி கோட்டை. சரியா? திருச்சியில நவாப்போட கோட்டை. இன்னொன்று எங்க பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் கோவில். காளையார் கோயில் கோட்டையா? கிடையாது. காளையார் கோயில் பார்த்தோம்னா முத்துவடிகநாதர் 1782 கொல்லப்பட்ட இடம். சிவகங்கை கோட்டை கிடையாது. நெற்கட்டும் சவல் பார்த்தோம்னா புலித்தேவருடையது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனம். எத்தனை தடவை திருச்சிராப்பள்ளி பிரகடனம்? ரிப்பீட்டடா இதே கேட்கிறாங்களா? மருது சகோதரர்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர்கள் யார்? மருது சகோதரர்கள். சவுத் இந்தியன் கன்ஃபெடரசி. திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூசை நாயக்கர், ஆனமலை எதுல் நாயக்கர், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம திப்பு சுல்தான் இருக்கக்கூடிய துண்டாஜி வாக்கு, கிருஷ்ணப்பா, இந்த மாதிரி நிறைய பேர் சேர்றாங்க. இதுல மருது பாண்டியா ஹேங்கட் எங்க தூக்கில போட்டாங்க? மருது பாண்டியர்கள். மருது பாண்டியர்கள் பார்த்தோம்னா திருப்பத்தூர் கோட்டையில 1801 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஐநா தினம் சொல்லி அந்த தினம் ஐநா சபைக்கு வரும். அக்டோபர் 24 முக்கியமானது. அந்த அக்டோபர் 24 தான் தூக்கில போடுறாங்க. காளையார் கோயில் பார்த்தோம்னா முத்துவடிகநாதர் பாஞ்சோர் அப்படிங்கிற நம்ம தோற்கடிக்கிற இடம். விருப்பாச்சி பார்த்தோம்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர் நம்முடைய வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்து 8 ஆண்டுகள் அங்கதான் இருப்பாங்க. விருப்பாச்சி. விருப்பாச்சி சதி அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அந்த விருப்பாச்சி சதியை இவங்க எப்படின்னா பழனி சதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டும் பக்கத்துல தான் இருக்குது. கயத்தாறு பார்த்தோம்னா நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது 1799 அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி. அக்டோபர் 16 உலக உணவு தினம் கூட. அந்த அக்டோபர் 16 தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறுல தூக்கிலிடப்படுகிறார். மருது பாண்டியன் மற்றும் வெள்ள மருது எங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க? திருப்பத்தூர். ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா பொறுத்துக ஊமத்துறை. ஊமத்துறைக்கு திருமயம். மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு காளையார் கோயில். ஏன்னா காளையார் கோயில் சண்டையில அவங்க சண்டை போடுறாங்க. அழகுமுத்து கோன், இது நமக்கு புக்ல இல்ல. அழகுமுத்து கோன் கட்டாளங்குளம். அடுத்து தீரன் சின்னமலை, ஓடாநிலை. தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான போர் இருக்கு. அது பார்க்கும்போது காவிரி. காவிரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1801. அதுக்கப்புறம் ஓடாநிலை. ஓடாநிலை பார்க்கும்போது 1802. அதுக்கப்புறம் அரச்சலூர். அரச்சலூர் பார்த்தோம்னா 1804. அப்ப 1, 2, 4 3ல மட்டும் போர் இல்ல. 1805 சமையல்காரன் நல்லப்பன் அப்படிங்கிற சமையல்காரன் காட்டி கொடுத்துருவாரு. 1805 இவர் தூக்கில போட்டுருவாங்க. ஓடாநிலை இவருக்கு வரும். இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம்னா வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். வேலு நாச்சியார் செல்லமுத்து சேதுபதியுடைய மகள். சரியான ஒண்ணு. இவங்க என்ன கேட்கறாங்க? தவறான கூட்டணி தேர்வு செய்ய சொல்றாங்க. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா. பகோடா மரத்தை உழுக்குதல் ஸ்கூல் புக்கிலே இருந்து எடுக்கப்பட்டதா? அப்ப இது ரெண்டுமே சரி. அடுத்து 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டனர். யாரு? மருது பிரதர். சரியான ஒண்ணுதான். அடுத்து 1761 மே 16ஆம் நாள் புலித்தேவனின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர் வசமாயின. கிடையாது. 3 கோட்டை என்னன்னு பார்த்தோம்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டையும் யாரு பிடிச்சது? 1761 மே 16ஆம் தேதி அப்படின்னு நமக்கு பார்க்கும் பொழுது யூசப் கான், கான் சாஹிப், அதாவது மருதநாயகம் 3 பேருமே அவர்தான். சரியா? இது தவறான ஒண்ணு. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்கள் எது தவறு என்பதை எழுதுக. திண்டுக்கல்லில் 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது. இந்த 25% அப்படிங்கிறது சரியா. 50% அப்படிங்கிறது மக்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. இது தப்புன்னு நமக்கு பார்க்கும்போது தெரியுது. வாங்குற வரியை நமக்கா செலவு பண்ண போறாங்க? அப்படி செலவு பண்ணி தான் நம்ம எதுக்கு சண்டை போட்டுருக்க போறோம்? அப்ப இது தப்புன்னு நம்ம அடிச்சு விட்டுறலாம். அடுத்து பிரிட்டிஷார்
மன்னர்களிடம் கடன் பெற்றனர். நம்ம கிட்ட அவன் கடன் வாங்கல, அவங்கிட்ட தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம போருக்கு உதவி செஞ்சிருக்கான், அதுக்கு பதிலாக பணத்தை கேட்கறான், நம்மளால கொடுக்க முடியல, அதுக்காக தான் உள்ள வர்றான். அப்ப இதுவும் தவறு. பார்க்கும்போது பிளாக் அண்டா தப்புன்னு தெரியுது. There was a famine in 1798. ஏற்கனவே கேட்டுட்டாங்க 1798ல பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி. கட்டபொம்மனால அதனால தான் கட்ட முடியாம போகுது. சரியா? அப்ப 2 3 தவறான 1, 1 4 சரியான 1. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எத்தனை தடவை பாருங்க. மருது சகோதரர் பத்தி 15 கேள்வி கேட்டாங்கன்னா அதுல திருச்சி பிரகடனமே 10 தடவை கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் அவ்வளவுதான் கேட்கறது. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு. இப்ப பாருங்க, ப்ரீவியஸ் இயர் புதில் அவ்வளவு கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஆன்சர் கீழ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது எதன் மூலமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பஞ்சதந்திரம் அப்படிங்கிறாங்க. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு அப்படிங்கிறது நம்ம எதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பஞ்சதந்திரத்துல இருந்து எடுத்துக்கிறோமா. அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்புல which one of the following leader not related to திண்டுக்கல் லீக்? இதுல யாரு ரிலேட்டட் இல்லைன்னு கேட்கறாங்க. ஸோ திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், ஆனைமலைக்கு தனி எதுல் நாயக்கர், இது இல்லாம தேவதானப்பட்டி பூசை நாயக்கர் இருக்காரு, சிங்கம் செட்டி வரமாட்டாரு. சரியா? அப்ப இவர் தான் வரமாட்டாரு, நமக்கு ஆன்சர் ஈஸியா தெரிஞ்சிடும். அடுத்து கேட்கறது என்னன்னா பழனி சதி ஆலோசனை. திண்டுக்கல் கோபால் நாயக்கர் தலைமையில விருப்பாட்சியில ஆலோசனை நடக்குது. அதுக்கு பழனி சதி ஆலோசனை இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்ல இல்ல, தெரிஞ்சிருக்காது. ஆனா இதை படிச்சு பாருங்க. புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். இப்ப பழனியிலிருந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்குன்னா அதை தாக்கத்துக்கு தீர்மானிச்சிருக்கிறது சரிதான். கர்னல் மெகலிஸ்டர் போர்படை தாக்குதலை தொடங்கினார். அவர் தான் போர்படை தாக்குதல் இருக்காரு, இதுவும் நமக்கு தெரியாது. அடுத்தது காணி ஜகான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார், இதுவும் நமக்கு தெரியாது. அடுத்து பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது, இது நமக்கு தெரியும். ஜான்சி ராணி லட்சுமிபாய் மத்திய பிரதேசல இருந்தா இங்க வர போறாங்க, பழனிக்கு வர போறாங்க. சோ 1857ல சண்டை போட்ட ஜான்சி ராணி லட்சுமிபாய் இப்ப பிறந்திருக்கவே மாட்டாங்க. அப்ப இதை அடிச்சு விட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதெல்லாம் தெரியாட்டி கூட, ஆனா இது எல்லாமே கரெக்ட். வெங்கடேசன் புக்ல இருக்குது, பேராசிரியர் வெங்கடேசன் புக்ல அழகா வரிசையா இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு பழனி சதின்னு இருக்காது, விருப்பாட்சி சதின்னு இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவைகளில் வேலுத்தம்பியை பற்றி சரியான கூற்று. திவான் வேலுத்தம்பின்னு சொல்லுவாங்க. திவான் வேலுத்தம்பி had planned a secret attack with the native people. சரியா? நேட்டிவ் பீப்புளை வச்சு சீக்ரெட் அட்டாக்லாம் ஒரு பிளான் பண்ணல, இது தவறான ஒண்ணு. தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். இவர் திருவிதாங்கூர் பகுதியில் தான் வேலை பார்த்தாரு, இது சரியான ஒண்ணு. he worked closely with the British government. பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போட்டாரு. அப்ப 3 தவறு. சோ அப்ப அடிச்சு விட்டீங்கன்னா நமக்கு 2 only கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்து தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் கொங்கு பாளையக்காரர், தைரியமா பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டவர். இவரை தோற்கடிக்க முடியல, இவரை எதிர்த்து சண்டை போட்டாரு. அந்த இடத்துக்கு பேரே ஓடாநிலை. ஏன்னா ஓடாம எதிர்த்து சண்டை போட்டதுனால ஓடாநிலை அப்படின்னே பேர் வந்துருச்சு. இயற்பெயர் பார்த்தீங்கன்னா இவருக்கு தீர்த்தகிரி. ஆனாலும் சின்னமலைக்கு சிவமலைக்கு இடையில, அதாவது சிவமலைக்கு சென்னிமலைக்கு இடையில இருக்கக்கூடிய சின்னமலை அப்படின்னு இவருக்கு அவரே சின்னமலைன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. யாருக்கு அந்த பேரை சொன்னார்னா திப்பு சுல்தானுடைய திவான், அவர் முகமது அலி. அந்த முகமது அலி கிட்ட தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் இந்த பொருள் எல்லாம் திருண்ணா அப்படின்னு கேட்டா, சென்னிமலைக்கும் சிவமலைக்கு இடையில நின்று இந்த சின்னமலை எடுத்துக்கிட்டான்னு சொல்லு அப்படின்னு அவருக்கு அவரே முதல்ல பேர் வைக்கிறார். சோ இப்ப கொஸ்டின்ஸை பாருங்க. தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார். அவரை யாரும் தோற்கடிக்கல, அவரை தோற்கடிக்க முடியாது, அவர் தோற்கடிக்கப்படவில்லை. 1805ஆம் ஆண்டு நல்லப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு கெட்டப்பன், அந்த சமையல்காரனால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில ஜூலை மாசம் 31ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை. காட்டி கொடுக்கலைன்னா அவரை பிடிச்சிருக்க முடியாது. இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார், சரியான ஒண்ணு. அப்போ இவரை தோற்கடிச்சாங்கன்னு சொல்றது மட்டும் தப்பு. ஏன்னா 1802ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 போர் வருது. 1801ல காவிரி, 1802ல பாத்தீங்கன்னா ஓடாநிலை, 1804ல அரச்சலூர். அப்ப காவிரி, ஓடாநிலை, அரச்சலூர், COA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 போர் தான் வரிசையா. இதுல இவரை தோற்கடிக்கல, 1805ல காட்டி கொடுக்கப்பட்டார். ஓடாநிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர். கொரில்லா அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்திருந்து தாக்குதல். இந்த கொரில்லா போர் முறை பார்க்கும்போது முதல்ல இந்தியாவில் மராத்தியர்கள்ல சத்ரபதி சிவாஜி தான் அதிக அளவில் பயன்படுத்துறார். மறைந்திருந்து தாக்குதல் மகாராஷ்டிரா பூனே பகுதியிலிருந்து அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பகுதிகளில் போர் முறையிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆனா ஓபன் ஃபீல்ட்ல சண்டை போட முடியாது. சோ தீரன் சின்னமலை. அடுத்து பின்வரும் கூற்றுகள் தீரன் சின்னமலையை பற்றி சரியான கூற்று. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். எஸ், கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட
கொங்கு நாட்டு பாளையக்காரர். சரி, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். ஆமா, அவங்களோட சேர்ந்திருக்காரு. பிரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்க்கு எதிரி, திப்புவும் பிரிட்டிஷ்க்கு எதிரி. 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக இல்ல, பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடினார். அப்ப எது வந்து சரின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும்தான் சரி. 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். 3வது தவறான ஒன்று. தவறானதை கேட்டிருக்காங்க. தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயர். அதுதான் அவருடைய உண்மையான பெயர். இவரின் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை என்று திப்பு சுல்தானால் இல்ல, அவரா அழைக்கல, இவர் தான் பேர் வச்சுக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, திப்புனுடைய திவான் வந்து இந்த பக்கம் வந்து திரும்பி வந்து வரி வசூல் செஞ்சுட்டு போகும்போது தீரன் வந்து பிடிங்கிறாரு. அப்ப வந்து யார் பிடுங்கினான்னு கேட்டான்னு என்ன சொல்லணும், சிவமலைக்கு சென்னிமலைக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை எடுத்துட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் தான் பேர் வைக்கிறார். திப்புவின் இறப்புக்கு பின்பு ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினார். ஓடாநிலையில கோட்டையை கட்டி அங்கே இருந்துக்கிறார். சின்னமலை வாஸ் ஹேங்க்ட் அட் தி டாப் ஆஃப் தி சிவமலை. சிவமலையில இல்ல, அவரை தூக்கில போடுறதுங்கன்னா சங்ககிரி கோட்டையில. ஏன்னா நல்லப்பன் வந்து காட்டி கொடுத்துறாரு. அடுத்து வேலூர் கழகம். வேலூர் கழகத்தில் வந்து பார்த்தோம்னா பொதுவான கேள்வியா இருக்கு. எந்த வருஷங்கிறதா தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வேலூர் கழகத்தில் ரொம்ப மைனூட்டா படிச்சிருப்பீங்க. யாரு சுட்டாங்க, யாரு தூங்குனாங்க, யாரு எதிர்ச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வேலூர் கழகம் 1806 நடைபெற்றது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது 1799. அடுத்து பழனி சதி திட்டம் 1800 அந்த சமயத்தில். அடுத்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா எப்ப பாண்டி பாரிசுக்கு போனா, ஏன்னா 3 கர்நாடக போர். 3 கர்நாடக போர்ல முதல் கர்நாடக போர் 1746 to 1748 எய்ஸ்லா சஃபேல் உடன்படிக்கை. ஏன்னா சென்னையை பிடிச்சிருவாங்க. சென்னை யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிடுவாங்க. அப்போ எய்ஸ்லா சஃபேல் உடன்படிக்கை போட்டு சென்னையை நீ வச்சுக்க, அதுக்கு பதிலாக வட அமெரிக்காவில் இருக்க லூயிஸ்பர்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1749 ஆரம்பிக்குது. அடுத்து 2வது கர்நாடக போர். இது நமக்கு வந்து பார்க்கும்போது 1754 முடியுது. 55 உடன்படிக்கை அப்படிங்கிறாங்க. சிலதில் 54 போட்டிருப்பாங்க. ஸோ இப்பதான் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. அப்ப ஏர்லியஸ்டா வரக்கூடியது பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை படிதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஏரியால வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை பிரிட்டிஷாருக்கு கிடைக்குது. ஏன்னா ஜெயிக்கிறது முகமது அலியை நவா பாக்குறாங்க. முகமது அலிக்காக 1755 புலித்தேவர்கிட்ட போய் வரி வாங்க போறாங்க. அதற்கு அப்பதான் ஹெரான் தோற்கடிக்கப்படுகிறார். அவரால் முடியல, மாபூஸ் கான் போறார். மாபூஸ் கானும் தோற்கடிக்கப்படுகிறார். வேற ஆளே இல்லையா அப்படிங்கும் போதுதான் மருதநாயகத்தை இறக்குறாங்க உள்ள சண்டையில. மருதநாயகம் புலித்தேவர் தோற்கடிக்கிறார் 1761 மே மாசம் 16ஆம் தேதி. சரியா? அப்போ பாண்டிச்சேரி உடன்படிக்கை 2வது கர்நாடக போருக்கு. 3வது கர்நாடக போர் 1763 பாரிஸ் உடன்படிக்கை. பாரிஸ் வந்து பிரான்ஸோட தலைநகர். ஸோ இப்போ எப்போ பாண்டி பாரிஸுக்கு போனா அப்படிங்கிற கோட்பாடு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஸோ பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து 1806 வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது. என்ன? கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? திப்பு சுல்தானுடைய மூத்த மகனுக்கு கல்யாணம் பிளான் பண்றாங்க. அப்பதான் வேலூர் கழகம் வந்து நடக்குது. வேலூர் கழகம் கல்யாணம் சொல்லி விடிய முடிச்சிருக்காங்க. 2 மணி வரைக்கும் காலையில் அட்டாக் பண்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் எங்கேயுமே இல்லை. ஏன்னா வேலூர் கழகத்தோட விளைவுகள் பார்த்தா 1838 திரும்ப அதே மாதிரியே ஒரு சண்டை வந்திருக்குது. அதை 1841 ஆண்டு தென்னார்காடு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம் இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸஸ், வரி விதித்ததற்காக அப்படின்னு நம்ம பிவிக்குள்ள தான் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இந்த வேலூர் கழகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 2 ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்கள். இது 1857 புரட்சிக்கான காரணம். பசு அல்லது பன்றியினுடைய கொழுப்பு. பசு இந்துக்களுக்கு புனிதமானது, பன்றி முஸ்லிம்களுக்கு அருவருப்பானது. அப்ப இந்து முஸ்லிம் 2 பேருமே சேர்ந்து அந்த தோட்டாவை வாயில கடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல 1857 மார்ச் மாசம் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே அப்படிங்கிறவரு தன்னுடைய மேலதிகாரி வந்து சுட்டுக் கொண்டிருக்காரு. அப்போ இந்த கொழுப்பு தடவிய தோட்டம் அப்படிங்கிறது 1857 புரட்சி. 2 இடத்துல இருக்கு. இது 2ஐயும் அடிச்சு விட்டுலாம் வராதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லீம் 2 பேருமே சம்மந்தப்படுறாங்க. முஸ்லீம்களுக்கு பொறுத்த வரைக்கும் தாடி வளர்க்கணும், ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடுக்கன் போடணும், அடையாளங்களை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது 2மே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. நியூ டர்பன், கேஸ்ட் மார்க்ஸ் அண்ட் எர்ரிங்ஸ், கிளீன் ஷேவிங் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா கேஸ்ட் மார்க்கிங் இல்லை, டர்பன் இருக்கு. தலைப்பாகை என்னன்னா சிலுவை கொடுக்கப்பட்ட தலைப்பாகை. அப்போ நீங்க எங்களை கிறிஸ்டியனா மாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி தான் 1806 வந்து சண்டை நடக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து டி. அடுத்து வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை, யூனியன் ஜாக் கொடி பறந்துகிட்டு இருக்குது, அதை இறக்கிட்டு திப்புவோட புலிக்கொடியை வந்து ஏத்துறாங்க 1806 வேலூர் கோட்டையில. ஏன்னா திப்புவோட பசங்க தான் உள்ள இருக்காங்க. பதே கைதர் வந்து உள்ள இருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய மருதநாயகம்
பிரிட்டிஷனுடைய ஜாக் கொடிய பீரங்கில கட்டி வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் மருதநாயகத்தை தூக்கில போட்டாங்க. வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ராணுவ தளபதி கில்லஸ்பி 7000 பகோடா வாங்கியிருக்காப்ல. கில்லஸ்பி இதுக்காக பக்கத்துல கூட்ஸ் ஒருத்தர் தான் கூட்டு வந்திருக்காரு. ராணிப்பேட்டையில இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் அன்னைக்கு வந்திருக்காரு. காலையில எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. என்னன்னா வேலூர் கோட்டையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் ஃபுல் டைட்ல வச்சிருக்கோம்ல, அங்க கொள்ளையடிக்க வர போகன்னு சொல்லி செக்யூரிட்டி டைட்ல இருந்திருக்கு. அதனால வந்தோடனே கில்லஸ்பி எல்லாத்தையும் முடிச்சு விட்டாப்ல. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்கள் விடி சவர்கர் சொல்றாரு. 1857க்கு முன்னாடியே 1806 வந்து ப்ரீலூடு, 1857 புரட்சியினுடைய முன்னோடி அப்படின்னு அவர் சொல்றாரு. 1857 புரட்சிய முதல் இந்திய சுதந்திர போர், அந்த முதல் இந்திய சுதந்திர போருக்கே முன்னோடியா இருக்கக்கூடியது 1806. ஏன்னா 1857 அவங்க பண்ண சம்பவத்தை 1806லயே நம்ம பண்ணிட்டோம். இந்த அஸ்ஸாம் சிப்பாய் கழகம் இதுவுமே முக்கியமான ஒண்ணு. பேரக்பூர் கழகம் சொல்லுவாங்க. அஸ்ஸாம்ல போய் சண்டை போட மாட்டாங்க பேரக்பூர்ல. ஸோ 1824லயும் நமக்கு என்னன்னா ஒரு சண்டை இருக்கு. பட் முதல்ல நமக்கு நடக்காது 1806ல. 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர், சென்னைக்கு கவர்னர் வில்லியம் பெண்டிங், இவர் திரும்ப அழைக்கப்பட்டார். இதே பெண்டிங் தான் பின்னாடி வர்றாரு. சதி ஒழிப்பு முக்கியமான ஒரு காரணம் வில்லியம் பெண்டிங். அதுக்கப்புறம் 1833ல இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்துக்கு பதவிக்கு முதல்ல இவர் தான் பெண்டிங் தான் வர்றாரு. இன்னொருத்தர் கேட்பாங்க, வேலூர் கழகம் நடக்கும் போது யார் வந்து வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர்? சோ வங்காளத்தின் தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டா ஜார்ஜ் பார்லோ. அவருக்கு அதை தவிர வேற எந்த கேள்வியும் கிடையாது. 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகளை பற்றி கூறப்படும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? அப்ப நாட் ட்ரூ தான் கேட்கறாங்க. திப்புவின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது புக்லேயே கொடுத்துருக்காங்க. கல்கத்தாக்கு அனுப்பிச்சிடுறாங்க. கில்லஸ்பிக்கு 7000 பகோடா கொடுக்குறாங்க. ஹெல்ப் பண்ணதுனால அவர் தான் வேலூர் கழகத்தை அடக்கியிருக்காரு. அது சரியான ஒண்ணு. வில்லியம் பெண்டிங் வாஸ் ரீகால் டு இங்கிலாந்து, அவரை திருப்பி வர சொல்லிட்டாங்க. ஆனாலும் திருப்பி அனுப்பிச்சாங்க பெரிய பதவியில. அடுத்தது நியூ மிலிட்டரி ரெகுலேஷன் வேர் கண்டினியூடு இல்ல. எதெல்லாம் பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போறது காரணமா இருந்ததோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷருடைய நோக்கம் நம்மளை அடிக்கிறதோ சண்டை போறதோ இல்ல, சத்தம் இல்லாம நம்மள்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறது, அதைத்தான் பண்ணு நினைச்சா. அதுக்கு எதிர்த்தோம்னா சண்டை போடுவாங்க. அப்ப இது தவறான ஒண்ணு. டி தான் ஆன்சர். இதோட ஏர்லி எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தினுடைய பங்களிப்பு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.